கல்வி பசுமை பொருளாதாரத்தையும் மக்கள் வாழ்வையும் மக்கள் உயிர் பாதுகாப்பையும் நோக்கி கட்டமைக்கப்படணும். பசுமை தொழிற்சாலைகளை உருவாக்குவது, அணைகள் கட்டுவது, விவசாயத்தை ஒரு புனரமைப்பு செய்து ஒரு புரட்சி செய்வது, விவசாயத்திற்கு காலத்துக்கும் ஒரு நல்ல வழிகாட்டுவது. கிட்டத்தட்ட 74 லட்சம் நிலங்கள் விவசாயம் செய்யக்கூடிய அளவில் உள்ள நிலங்கள் தரிசு நிலமாக விடப்பட்டிருக்குது தமிழ்நாட்டில். அப்ப இதுல குறைஞ்ச அளவு பாதியாவது நம்ம விவசாயத்துக்கு எடுத்தாதான் உற்பத்தி பொருளாதாரமாக மாறும். நம்ம கனிம வளங்கள், ஃபேக்டரி பொருட்கள் இவற்றை தான் ஏற்றுமதி செய்து காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. விவசாய பொருட்களை அதிகமாக உற்பத்தி செய்து கூட ஏற்றுமதி செய்து நாட்டின் பொருளாதாரத்தை வளப்படுத்தலாம். அதுல என்னன்னா, விவசாயத்தில் வரக்கூடிய கழிவுகள் இந்த மண்ணை வளமாக்கும். ஆனா ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய கழிவுகள் இந்த மண்ணை மலடாக்கும். இந்த விவசாயத்தை சில அரசியல்வாதிகள் ஒரு கேவலமா பேசுற காரணம் என்ன? ஏன் கேவலமா பேசுற மூலமாக இந்த விவசாயத்தையும் கால்நடை வளர்ப்பையும் ஒழிப்பதற்காக இவங்க முயற்சி செய்ய காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தனியார் கம்பெனிகளை கொண்டு வந்து இந்த நாட்டுக்குள்ள வைக்கணும்னா விவசாய நிலங்களை முதல்ல ஒழிக்கணும். விவசாய நிலங்களையும் கால்நடைகளையும் ஒழிச்சாதான் தனியார் வேலை வாய்ப்பை நோக்கி தேடி போவாங்க, தனியார் ஃபேக்டரிகளுக்குள்ள வேலைக்கு போவாங்க. உலக தேவைக்கு மண்ணிலிருந்து பெறக்கூடிய கனிமங்கள், தனிமங்கள் எக்கச்சக்கமா கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அறிவியல் வளர்ச்சி, அந்த வளர்ச்சி எப்படி போகுதுன்னா, மண்ணிலிருந்து பிரித்து இருக்கக்கூடிய தனிமங்கள், கனிமங்கள் இவற்றையெல்லாம் உலக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறாங்க. இது எல்லா இடங்களிலும் மண்ணுல இந்த தனிமங்கள் கிடைக்குது. அப்போ இப்போ இறுதியா கூட ஒரு 4 தனிமங்களுடைய பேர் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அறிவியல் வளர்ச்சி சார்ந்த பொருட்கள் கண்டுபிடிப்பதற்கு தேவைப்படுது. அப்போ மண்ணை தோண்டி அகழ்ந்து அதை எடுத்தாதான் இனி உள்ள காலத்துல வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். அப்போ அதுக்குதான் நம்ம இந்த இப்போ இடைக்காலத்துல ஒரு நியூட்ரினோ திட்டம் கூட சொன்னாங்க. ஏன்னா 1000 மீட்டரோ 2 கிலோமீட்டர் நம்ம பூமிக்குள்ள ஆழமா தோண்டி, தேனி பகுதியில மலைப்பகுதிகளில் ஆழமா தோண்டி அங்க இருந்து ஆராய்ச்சி செய்ய போறாங்க. அப்ப 2 கிலோமீட்டர் ஆழத்துக்கு நீங்க தோண்டி ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவுல தோண்டியாச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய மண்ணும் பாறைகள் இவற்றெல்லாம் என்ன செய்வது? இவற்றெல்லாம் வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்வது. இது ஒரு வேலை வாய்ப்பா மாறி போகும். இவற்றில் இருக்கக்கூடிய தனிமங்கள் எல்லாம் பிரித்து எடுக்கிறதுக்கு கம்பெனிகள் போடுவாங்க, தொழிற்சாலைகள் போடுவாங்க. இது ஒரு வேலை வாய்ப்பு. இதுதான் நம்ம எதிர்க்கிறோம். விவசாயம் செய்துகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல, விவசாய நிலத்துல மண்ணை கொட்டி, கல்லை கொட்டி, அதை கட்டிடங்கள் போட்டு, ஃபேக்டரிகள் அமைத்து, அதை குடியிருப்புகள் ஆக்கி, நம்முடைய இந்த தொழில் முறையை மாற்றி மண்ணை தோண்டி பெட்ரோலிய பொருட்கள், எரிவாயுக்கள் இவற்றெல்லாம் எடுத்து